இலங்கையிலே டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நோக்கிலே ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நுளம்பு கட்டுப்பாடு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கை முழுவதிலும் ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவும் 7 வலயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலயத்திலும் குழுக்களாக சென்று எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள், சுகாதார தொண்டர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் அனைவரும் குழுக்களாக சென்று வீடு வீடாக சென்று அந்த வீடுகளை பார்வையிட்டு டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையிலே மத்திய சுகாதார அமைச்சினால் இந்த வாரத்திலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு தொகுப்பு அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கையிலேயே அதிக கூடிய வீடுகளை தரிசித்த ஒரு மாவட்டமாக மிகச்சிறந்த அந்த வாரத்திலே மிகச்சிறந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்ட மாவட்டமாக சுகாதார அமைச்சரினாலே வாழ்த்தப்பட்டிருக்கின்றது, பாராட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 49,429 வீடுகள் இந்த எங்களுடைய சுகாதார குழுக்களினாலே தரிசிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே 13,102 வீடுகளிலே நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருந்து அளிக்கப்பட்டிருக்கின்றன. 232 வீடுகள் அல்லது நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே மிகச்சிறப்பாக இந்த வாரத்திலே செயற்பட்டு எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஏனைய திணைக்களத்தை சார்ந்தவர்கள் இந்த டெங்கு தடுப்பு வாரத்திலே தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற சுகாதார பணியாளர்களின் சிறந்த ஒரு பணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதன் மூலம் நாங்கள் இந்த மாவட்டத்திலே டெங்கு நோயை தற்போது ஒரு பூரணமான கட்டுப்பாட்டிலே தற்போது வைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.